தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு. ஆக அனைத்து சிருஷ்டிகள் மேலும் அதிகாரம் படைத்தவர் இயேசு. அந்த மீனை சரியான நேரத்தில் சரியான நபருக்கு நேராக அனுப்பி ஆக வரியை கட்ட செய்தார் என்று சொன்னால், ஆண்டவருக்கு கடல் மேலும் அதிகாரம் உண்டு, காற்றின் மேலும் அதிகாரம் உண்டு, மிருகங்கள், பட்சிகள், பறவைகள் எல்லாவற்றின் மேலும், மீனின் மேலும் அதிகாரம் படைத்தவர் இயேசு. அந்த மீனின் வாய்க்குள் இருக்கிற வெள்ளிப்பணத்தின் மேல் கூட அதிகாரம் படைத்தவர் இயேசு. அனைத்து சிருஷ்டிகள் மேலும் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கேட்டால் யோவான் 1:3 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாவர் மூலம் உண்டாயிற்று, அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அத்தனை அதிகாரம் படைத்தவர் இயேசு. நீங்கள் யாரோ எவரோ, இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா அனைத்து சிருஷ்டிக்கு மேல் அதிகாரம் படைத்தவர், அனைத்தையும் அறிந்தவர் இயேசு. ஆக யாருக்கும் எதையும் செய்ய வல்லவர் இயேசு. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பேதுரு அந்த மீனை பிடித்து வாயிலிருந்து வெள்ளிப்பணத்தை எடுத்து கொண்டு போய் ஆண்டவருக்காக தனக்காக பலி செலுத்தினார். மீதம் இருந்ததை அவருடைய சொந்த செலவுக்கு வைத்திருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விட்டால், முதலிடம் அவர் வார்த்தை கொடுத்து விட்டால், இந்த உலகத்தின் எல்லா தேவைகளை சந்திக்க இயேசு வல்லவர். ஐயா சொல்றார் பாரு, உனக்காக எனக்காக வரி செலுத்து என்று பேதுருவோடு தன்னை இணைத்து கொண்டார். பாருங்க, அண்ட சராசரத்தை உண்டாக்கின பாவம் அறியாத, பாவம் இல்லாத, பாவம் செய்யாத பரிசுத்தராகிய தெய்வம் இந்த உலகத்துல பாவ மாம்சத்தில் இருந்த மனுஷர்களோடு தன்னை இணைத்து கொண்டு பேசினார் என்ற அவருடைய தாழ்மை எத்தனை அற்புதமானது. இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா அருமையானவர்களே, எங்கோ கடல் கடந்த அப்பால் இருக்கிற தெய்வம் அல்ல, எங்கோ ஒரு மலை மேல கடலுக்கு அப்பால் கடல் நாடத்தில் காணாத இடத்துல இருக்கிறவர் அல்ல. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மோடு நடக்கிறவர், நம்மை சகோதரராக நினைக்கிறவர், நம்ம பிள்ளைகளாக நினைக்கிறவர். ஆக நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா. அப்படிப்பட்ட அன்பான தெய்வம் சொல்லுகிறார், பயப்படாதிருங்க, உங்கள் எல்லா தேவைகளை சந்தித்து இயேசு அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.